உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராம், அவரது மனைவி சாந்தா, மூத்த மகன் விஜய், மருமகள் வினிதா மற்றும் இளைய மகன் அஜய் ஆகியோர் அடங்கிய ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அஜய் வயதில் சிறுவனாக இருந்தாலும் குணத்தில் மிகவும் புத்திசாலியாகவும் அமைதியானவனாகவும் இருந்தான். அவன் அதிகமாக பேச மாட்டான், ஆனால் எதை பேசினாலும் சிந்தித்து பேசுவான். ஊர் மக்கள் பெரும்பாலும் இந்த பையன் ரொம்பவும் வெள்ளந்தியானவன், சுத்தமான மனசுக்காரன் என்று சொல்வார்கள். அஜய் நல்ல நிறமாகவும் உயரமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் இருப்பான். வயல் வேலைகளையும் பார்த்து கொண்டு வீட்டு பொறுப்புகளிலும் தன் தந்தைக்கு உதவியாக இருப்பான். அவனது மூத்த சகோதரன் விஜய்க்கு திருமணமாகிவிட்டது. விஜயின் திருமணம் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் நடந்திருந்தது. அவனது மனைவி வினிதா மிகவும் விவேகமானவள், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். வீட்டில் எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் வீட்டில் அடிக்கடி பேச்சு எழும். அது அஜயின் திருமணம். சாந்தா பலமுறை தன் மகனிடம், மகனே, உனக்கு இப்போது சரியான வயது வந்துவிட்டது, உன் திருமணத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்வார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அஜய் புன்னகையுடன், இப்போதைக்கு வேண்டாம் அம்மா, எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றே பதிலளிப்பான். இதை கேட்டு சாந்தா ஆச்சரியத்துடன், ஏன் வேண்டாம் என்கிறாய்? ஒரு நாள் எல்லோரும் திருமணம் செய்துதானே ஆக வேண்டும் என்று கேட்பார். அதற்கு அஜய் லேசாக சிரித்து கொண்டே, அம்மா, நான் அக்கம் பக்கத்தில் பார்ப்பதை பார்த்தால் திருமணத்தை கண்டு பயமாக இருக்கிறது என்பான். உண்மையில் அஜய் தன்னை சுற்றியுள்ள பல வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் சண்டைகளை கவனித்து வந்தான். பல நேரங்களில் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சண்டைகள் வெடிக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் இவ்வளவு மன அழுத்தம் வருவதென்றால் அந்த திருமணத்தால் என்ன பயன் என்று அவன் நினைப்பான். ஒரு நாள் மாலை அனைவரும் முற்றத்தில் அமர்ந்திருந்த போது மீண்டும் திருமண பேச்சு எழுந்தது. ராம் ஒரு கனத்த குரலில், அஜய் மகனே, நாங்களும் வயதாகி கொண்டே போகிறோம், உன் திருமணத்தை எங்கள் கைகளாலேயே நடத்தி பார்க்க ஆசைப்படுகிறோம் என்றார். அஜய் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின் மெதுவாக, தந்தையே, உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது, ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு திருமணத்தில் எந்த அவசரமும் இல்லை என்றான். விஜய் கிண்டலாக, நம்ம சின்ன எஜமானுக்கு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும் போலிருக்கிறது என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். ஆனால் அஜயின் முடிவில் மாற்றம் இல்லை. அவன் திருமண பேச்சை தட்டி கழித்து கொண்டே இருந்தான். காலம் மெதுவாக நகர்ந்தது. இதற்கிடையில் ஒரு நாள் விஜயின் மாமனார் வீட்டிலிருந்து அவனது மனைவி வினிதாவின் தங்கை நதியாவிற்கு திருமணம் நிச்சயமாகியிருந்தது. நதியாவிற்கு அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப் என்ற இளைஞனுடன் திருமணம் செய்ய இரு குடும்பத்தாரும் பேசி முடிவெடுத்தனர். திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. சில நாட்களில் விஜயின் மாமனார் வீட்டிலிருந்து அழைப்பிதழும் வந்தது. குடும்பத்தினர் அனைவரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். முதலில் சாந்தா வருவதற்கு மறுத்துவிட்டார். அவர் அதிகம் படிக்காதவர் என்பதாலும் கூட்ட நெரிசலான இடங்களுக்கு செல்வது அவருக்கு பிடிக்காது என்பதாலும், நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள், நான் வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். இறுதியில் ராம், விஜய், வினிதா மற்றும் அஜய் ஆகியோர் திருமணத்திற்கு செல்வதென முடிவானது. திருமண நாளும் மெல்ல நெருங்கியது. கிராமத்து திருமணங்கள் என்றாலே அதன் சூழலே தனித்துவமானது. எங்கும் பரபரப்பாகவும் மக்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டும் இருப்பார்கள். திருமண நாளன்று காலையிலிருந்தே வீட்டில் ஆயத்த பணிகள் தொடங்கின. அஜயும் நல்ல ஆடைகளை அணிந்து தயாரானான். வினிதா புன்னகையுடன், கொழுந்தனாரே, இன்று நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஒருவேளை ஏதாவது பெண் உங்களை பார்த்து பிடித்து போய் விட போகிறது என்று கிண்டல் செய்தார். அஜய் சிரித்து கொண்டே, அண்ணி, நீங்களும் ஏன் இப்படி வீணாக பேசுகிறீர்கள் என்றான். சிறிது நேரத்தில் அனைவரும் வண்டியில் புறப்பட்டனர். சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் அங்கு சென்றடைந்தனர். அந்த வீடே மின் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. வாசலில் வண்ண விளக்குகளும் முற்றத்தில் பெரிய பந்தலும் அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் விருந்தினர்களின் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொருவரும் ஒரு வேலையில் மூழ்கியிருந்தனர். ஒரு பக்கம் சமையல் நடந்து கொண்டிருந்தது, ஒரு பக்கம் அலங்கார வேலைகள், மற்றொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டார் வருகையை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் என வீடே களை கட்டியது. அஜய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். திருமண சூழல் அவனுக்கு பிடித்திருந்தாலும் திருமணத்தை பற்றி அவனது பழைய எண்ணம் மாறாமல் அப்படியே இருந்தது. மாலை நெருங்கும் வேளையில் மாப்பிள்ளை வீட்டார் கிராமத்தின் எல்லைக்கு வந்துவிட்டதாக செய்தி வந்தது. இதை கேட்டதும் வீட்டில் பரபரப்பு இன்னும் அதிகரித்தது. சிறிது நேரத்தில் மேளதாளங்களின் சத்தம் கேட்க தொடங்கியது. மாப்பிள்ளை வீட்டார் மெல்ல வீட்டின் வாசலை வந்தடைந்தனர். மணமகன் குதிரையின் மீது அமர்ந்திருக்க உறவினர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் முன்னே வந்தனர். கிராமத்து மக்களும் வேடிக்கை பார்க்க கூடினர். சிறிது நேரத்திற்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்று மணமகனை உள்ளே அழைத்து வந்து மண்டபத்தில் அமர வைத்தனர்.
மறுபுறம் அறையினுள் நதியா தனது தோழிகளுடன் தயாராகி கொண்டிருந்தாள். தோழிகள் அவளை கிண்டல் செய்து கொண்டும் திருமண சடங்குகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தனர். வெளியே இருந்த அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் திருமண சடங்குகள் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். திருமணம் இனிதாக முடிந்துவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்த திருமண கொண்டாட்டத்தையும் உறைய வைக்கப் போகும் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் மணமகனின் தந்தை மெதுவாக நடந்து நதியாவின் தந்தை கண்ணனிடம் வந்தார். அவர் ரகசியமாக சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதும் கண்ணன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. தான் கேட்டது உண்மைதானா அல்லது தவறாக ஏதும் கேட்டுவிட்டோமா என்று சில நொடிகள் அவருக்கு புரியவே இல்லை. அவர் முன்னே நின்றிருந்த அந்த மணமகனின் தந்தையிடம் எந்த ஒரு தயக்கமோ அல்லது குற்ற உணர்ச்சியோ இல்லை. ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்வது போல அவர் மிகவும் இயல்பாக நின்றிருந்தார். கண்ணன் மெதுவான குரலில், சம்மந்தி அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே பேசி முடித்து விட்டோமே என்று கேட்டார். அதற்கு மணமகனின் தந்தை குளிர்ந்த குரலில், ஆம், பேசி முடித்தது உண்மைதான். ஆனால் இப்போது முடிவு மாறிவிட்டது. திருமணம் நடக்க வேண்டுமானால் இப்போது 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஒரு தங்கச் சங்கிலியும் கொடுத்தாக வேண்டும். அதன் பிறகுதான் திருமண சடங்குகள் நடக்கும் என்றார். இதை கேட்டதும் கண்ணன் முகம் வெளுத்து போனது. அவர் தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இந்த திருமணத்திற்காக செலவு செய்திருந்தார். வீட்டை சீரமைப்பது, விருந்தினர் உபசரிப்பு, உடைகள், நகைகள் என அனைத்திற்கும் கையில் இருந்த பணம் தீர்ந்து விட்டிருந்தது. அவர் பதற்றத்துடன், சம்மந்தி அவர்களே, இப்போது என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், திருமணம் முடிந்த பிறகு இந்த தொகையை தந்து விடுகிறேன் என்றார். ஆனால் மணமகனின் தந்தை தலையை அசைத்து, இல்லை, எங்களுக்கு இப்போதே வேண்டும், பிறகு தருவோம் என்பதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று கராராக சொன்னார். கண்ணன் கண்களில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அவர் கைகளை கூப்பி கெஞ்சியவாறு, என் நிலையை புரிந்து கொள்ள முயலுங்கள். என் மகளின் திருமணத்திற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டேன். இப்போது இவ்வளவு பெரிய தொகையை திரட்டுவது எனக்கு சாத்தியமில்லை என்றார். ஆனால் மணமகனின் தந்தை இறங்கி வருவதாக இல்லை. அவர் மிக தெளிவான சொற்களில், பணம் இல்லை என்றால் திருமணமும் இல்லை என்று கூறிவிட்டார். இதை கேட்ட கண்ணனின் கைகள் நடுங்க தொடங்கின. திடீரென்று தமக்கு முன்னால் ஒரு மாபெரும் இக்கட்டான நிலை உருவானதை அவர் உணர்ந்தார். அவர் மீண்டும் ஒருமுறை வேண்டிக் கொண்டார், சம்மந்தி அவர்களே, இது என் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட்டார்கள், உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போது திருமணம் இன்று போனால் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எதிரே நின்றிருந்த மனிதர் கல்லால் ஆனது போல இருந்தார். அவர் முகத்தில் எந்த இரக்கமும் இல்லை. அவர் கடினமான குரலில், நாங்கள் எங்கள் முடிவில் தெளிவாக இருக்கிறோம் என்று முடித்தார். பணம் கிடைத்தால் மட்டுமே திருமணம் நடக்கும், இல்லையென்றால் என் மகனை அழைத்து கொண்டு நாங்கள் கிளம்பி விடுவோம். இவ்வளவு கூறிவிட்டு அவர் நேராக திருமண மண்டபத்தை நோக்கி நடந்தார். கண்ணன் சில நொடிகள் அங்கேயே உறைந்து நின்றார். அவர் மனதில் பயமும் பதற்றமும் ஒரு சேர அதிகரித்தன. இப்போது என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை. அங்கே மண்டபத்தில் மணமகன் பிரதாப் நிதானமாக அமர்ந்திருக்க புரோகிதர் மற்ற சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மணமகனின் தந்தை தன் மகனின் கையை பிடித்து அவனை எழுப்பினார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் திடீரென அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. மணமகனின் தந்தை உரத்த குரலில் சொன்னார், வா மகனே, இங்கிருந்து எழுந்திரு. இவர்களுக்கு தகுதியே இல்லாத போது இங்கே திருமணம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதை கேட்டதும் மண்டபத்தை சுற்றி நின்றவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கண்ணன் பதற்றத்துடன் அங்கே ஓடி வந்தார். உடனே மணமகனின் தந்தை முன் கைகளை கூப்பி நின்றார். அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. நடுங்கும் குரலில் அவர் சொன்னார், சம்மந்தி அவர்களே, இப்படி செய்யாதீர்கள். இது என் மகளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சொல்வதை நான் நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். ஆனால் இப்போது திருமணத்தை நிறுத்திவிடாதீர்கள் என்றார். ஆனால் மணமகனின் தந்தை எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் தன் மகனை அழைத்து கொண்டு மண்டபத்திலிருந்து சற்று தள்ளி போய் நின்றார். மணமகன் வீட்டார் திடீரென வரதட்சணை கேட்பதாகவும் திருமணத்தை நிறுத்திவிடுவதாக மிரட்டுவதாகவும் அங்குள்ள விருந்தினர்களுக்கிடையே செய்தி வேகமாக பரவியது. மக்கள் தங்களுக்குள் மெதுவான குரலில் பேசிக்கொண்டனர். ஆனால் யாரும் முன் வந்து உதவி செய்ய முன் வரவில்லை. மறுபுறம் அறைக்குள் இருந்த நதியாவிற்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் அவள் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. அவளது தோழிகளும் மௌனமானார்கள். நதியாவின் கண்களில் நீர் வழிந்தது. தன் தந்தை மிகப்பெரிய இக்கட்டில் சிக்கியிருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். வெளியே கண்ணன் இன்னும் கைகளை கூப்பியவாறே நின்றிருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் மணமகனின் தந்தையிடம், தயவு செய்து என் மானத்தை வாங்கிவிடாதீர்கள். உங்கள் எல்லா நிபந்தனைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன். எனக்கு சற்று அவகாசம் மட்டும் கொடுங்கள் என்று கெஞ்சினார்.
ஆனால் பதில் என்னவோ அதேதான். இப்போதே பணம் வேண்டும், அப்போதுதான் திருமணம் நடக்கும். அதே சமயம் அங்கிருந்த ஒரு இளைஞன் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் வேறு யாருமல்ல, அஜய் தான். இதை பார்த்த அஜயின் மனதில் கோபமும் வருத்தமும் ஒரு சேர எழுந்தன. ஒரு தந்தையின் இயலாமையை இப்படி சாதகமாக பயன்படுத்துவது அவனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அவன் சிறிது நேரம் அமைதியாக அனைத்தையும் கவனித்து கொண்டே இருந்தான். பிறகு அஜய் மெல்லை முன்ன வந்து மணமகனின் தந்தையிடம் அமைதியான குரலில் கேட்டான், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எல்லா விஷயங்களும் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட பிறகு இப்போது திடீரென்று இந்த புதிய நிபந்தனை ஏன் என்று கேட்டான். மணமகனின் தந்தை அவனை முறைத்து பார்த்துவிட்டு, நீ ஏன் இடையில் பேசுகிறாய்? உனக்கு அவ்வளவு வருத்தமாக இருந்தால் நீயே பணத்தை கொடு, இப்போதே திருமணத்தை நடத்தி முடிப்போம் என்றார். அஜய் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனது மூளையில் பல எண்ணங்கள் ஓடின. ஒரு பக்கம் கண்ணன் அவர்களின் இயலாமை, மறுபக்கம் நதியாவின் கண்ணீர், மணமகன் வீட்டாரின் பேராசை என அனைத்தும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு அஜய் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக கண்ணனை நோக்கி நடந்தான். அவர் முன்னே நின்று அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் நான் நதியாவை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றான். அஜய் இதை சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் சில நொடிகள் அப்படியே உறைந்து போயினர். காலமே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போன்ற சூழல் நிலவியது. கண்ணன் அஜயை வியப்புடன் பார்த்தார். தான் கேட்டது உண்மைதானா என்று அவருக்கு புரியவில்லை. அவர் மெதுவான குரலில் கேட்டார், மகனே, நீ என்ன சொல்கிறாய்? அஜய் மிகவும் நிதானமாக நின்றான். அவன் முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், நான் உண்மையைதான் சொல்கிறேன் மாமா. உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் நதியாவை திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்கு வரதட்சணையாக எதுவும் வேண்டாம். இதை கேட்டதும் சுற்றி நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் மெதுவான குரலில் பேசத் தொடங்கினர். திடீரென எல்லாம் எப்படி மாறிவிட்டது என்று யாருக்கும் புரியவில்லை. கண்ணனின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அவர் மீண்டும் கேட்டார், ஆனால் மகனே, நீதான் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி வந்தாயே? அதற்கு அஜய் மென்மையாக பதிலளித்தான், அது வேறு விஷயம் மாமா. ஆனால் இன்று இங்கே நடப்பது தவறு. பணத்திற்காக ஒருவருடைய கௌரவத்தை சிதைப்பது சரியல்ல என்றான் அஜய். அதற்குள் இந்த செய்தி முற்று முழுவதும் பரவியது. விஜயும் வினிதாவும் அங்கே வந்துவிட்டனர். ராம் சற்று தொலைவில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டார். விஜய் அஜயை பார்த்தான். அவன் முகத்தில் ஆச்சரியமும் பெருமிதமும் கலந்திருந்தது. மறுபுறம் மணமகனின் தந்தையின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. நிலைமை கைமீறி போவதை அவர் உணர்ந்தார். கண்ணன் சிறிது நேரம் யோசித்தார். அஜய் ஏற்கனவே தங்களுக்கு நெருங்கிய உறவினர்தான் என்பதும் அவனது நற்குணமும் அவருக்கு தெரிந்திருந்தது. அஜயின் குணத்தை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் மெதுவாக, மகனே, நீ இந்த முடிவை நிதானமாக யோசித்துதான் எடுக்கிறாய் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு முறை நதியாவின் சம்மதத்தையும் கேட்டுக்கொள்வது அவசியம் என்றார். அஜய் தலையசைத்தான். சிறிது நேரத்தில் வீட்டில் இருந்த பெரியவர் ஒருவர் அறைக்குள் சென்று நதியாவிடம் விவரத்தை சொன்னார். முதலில் நதியா திகைத்து போனாள். திடீரென எப்படி எல்லாம் மாறியது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் தன் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றவே அஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அவள் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவள் மெதுவாக, அப்பாவுக்கு சம்மதம் என்றால் எனக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினாள். இந்த பதிலை கேட்டதும் அறையில் இருந்த பெண்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நதியாவும் திருமணத்திற்கு சம்மதித்து விட்ட செய்தி வெளியே பரவியது. இப்போது சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. கண்ணன் மணமகனின் தந்தையிடம் உறுதியான குரலில், இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம். என் மகளை உங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க எங்களுக்கு விருப்பமில்லை என்றார். மணமகனின் தந்தை சில நொடிகள் மௌனமானார். நிலைமை இவ்வளவு சீக்கிரம் தலைகீழாக மாறும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது பேசுவதற்கு அவரிடம் எதுவும் மிஞ்சவில்லை. மாப்பிள்ளை வீட்டாரும் மெல்ல தங்களின் தவறை உணரத் தொடங்கினர். பேராசை இவர்களுடைய கௌரவத்தையே கெடுத்துவிட்டது என்று அங்கிருந்த மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் அங்கிருந்து சத்தமில்லாமல் வெளியேறினர். எந்த ஊர்வலம் சிறிது நேரத்திற்கு முன்பு மேலதாளங்களுடன் ஆரவாரமாக வந்ததோ அதே ஊர்வலம் இப்போது மணப்பெண் இல்லாமல் திரும்பி சென்றது. இங்கேயோ மண்டபத்தில் புதிய ஏற்பாடுகள் தொடங்கின. புரோகிதர் மீண்டும் பூஜைகளை தொடங்கினார். அஜய் மணமகனாக மண்டபத்தில் அமர வைக்கப்பட்டான். சிறிது நேரத்தில் நதியாவும் மணப்பெண் கோலத்தில் அங்கே வந்தாள். சண்டையும் சச்சரவுமாக இருந்த அதே மண்டபத்தை இப்போது அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். புரோகிதர் மந்திரங்களை சொல்ல திருமண சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்தன. கண்ணன் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அது துக்கத்தால் வந்ததல்ல, நிம்மதியால் வந்தது. கடவுளை நேரில் வந்து தன் மானத்தை காப்பாற்றி விட்டதாக அவர் உணர்ந்தார்.
சிறிது நேரத்தில் அஜயும் நதியாவும் அக்னி சாட்சியாக 7 அடிகள் எடுத்து வைத்து திருமணத்தை முடித்தனர். நின்றே போய்விடும் என்று அஞ்சிய திருமணம் இனிதாக முடிவடைந்ததை கண்டு அனைவரும் நிம்மதி அடைந்தனர். இரவு மெல்ல கடந்தது. விடைபெறும் நேரமும் வந்தது. நதியாவின் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் இன்று நடந்தவை அனைத்தும் தனது விதியில் எழுதப்பட்டவை என்ற எண்ணம் அவள் மனதில் ஓடியது. இந்த செய்தி அந்த தெரு முழுவதும் பரவியது. ஒரு பெண்ணின் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அஜய் அதே மண்டபத்தில் அவளை திருமணம் செய்து கொண்டான் என்பது ஊர் அறிந்த செய்தியானது. மக்கள் பலவிதமாக பேசிக்கொண்டாலும் பெரும்பாலானவர்கள் அஜயின் செயலையே புகழ்ந்தனர். இப்படிப்பட்ட துணிச்சல் எல்லாருக்கும் வந்துவிடாது என்று ஒருவர் சொல்ல, இன்றும் உலகில் நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று மற்றொருவர் பாராட்டினார். வீட்டில் உடனடியாக ஒரு சிறிய கிரக பிரவேசம் செய்யப்பட்டது. சாந்தா ஆரத்தி எடுத்து நதியாவை வீட்டிற்குள் காலெடுத்து வைக்க சொன்னார். நதியா அமைதியாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் மனதில் பல உணர்வுகள் அலைமோதின. விதி தனது வாழ்க்கையின் திசையை எப்படி திடீரென்று மாற்றிவிட்டது என்று அவள் எண்ணிக்கொண்டாள். காலம் மெல்ல நகர்ந்தது. சில நாட்களிலேயே நதியா அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகி விட்டாள். அவள் வீட்டு வேலைகளில் சாந்தாவிற்கு உதவியாக இருந்தாள். வினிதாவும் அவளுடன் இணைந்து வீட்டை கவனித்தாள். இரு மருமகள்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். அஜயின் குணம் எப்போதும் போலவே அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது. அவன் எப்போதும் நதியாவிற்கு உரிய மரியாதையை அளித்தான். எப்போதாவது ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இருவரும் அமர்ந்து அமைதியாக பேசி தீர்த்து கொள்வார்கள். இதன் காரணமாக வீட்டின் சூழல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்கள் மாதங்கள் வருடங்களாகி 7 ஆண்டுகள் உருண்டோடின. இப்போது அஜய் மற்றும் நதியாவிற்கு இப்போது 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் அஜயும் நதியாவும் நதியாவின் பிறந்த ஊருக்கு சென்றனர். அங்கே அவர்கள் வந்ததை கண்டு அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். கண்ணன் தன் மகளையும் பேர குழந்தைகளையும் கண்டு நெகிழ்ந்து போனார். அன்றைய தினம் நதியாவின் பழைய தோழி ஒருத்தி அவளை பார்க்க வந்தாள். அவள்தான் அன்று திருமண நாளன்று கேலி செய்து கொண்டிருந்தவள். பேச்சின் ஊடே அவள் ஒரு செய்தியை சொன்னாள். அது நதியாவை மௌனமாக்கியது. அவள் சொன்னாள், உனக்கு தெரியுமா நதியா, அன்று உனக்கு அந்த பையனுடன் திருமணம் நடக்காமல் போனது எவ்வளவு நல்லது. அவன் மிகவும் கெட்டவனாக மாறிவிட்டான். குடிப்பழக்கம், ஊர்வம்பு என அலைகிறான். நதியா நிதானமாக, நிஜமாகவா என்று கேட்டாள். அந்த தோழி ஆமாம் என்பது போல தலையசைத்து, அந்த பையனின் கெட்ட பெயர் இப்போது அந்த வட்டாரம் முழுவதுமே பரவி விட்டதாக கூறினாள். பல இடங்களில் அவனுக்கு திருமண பேச்சு நடந்தும் அவனது பழக்க வழக்கங்கள் தெரிந்ததும் அனைவரும் மறுத்துவிட்டனர். இதை கேட்ட நதியா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின் மெதுவாக அஜயை பார்த்தாள். அன்று நடந்த அந்த சம்பவம் தான் தன் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம் என்று அவள் மனம் எண்ணியது. அன்று அஜய் அந்த துணிச்சலான முடிவை எடுக்காமல் போயிருந்தால் தன் வாழ்க்கை இன்று எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தாள். வாழ்க்கையில் திடீரென நடக்கும் சில சம்பவங்கள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய இன்பமாக மாறுகின்றன என்பதை நதியா அன்று முழுமையாக உணர்ந்தாள். நண்பர்களே, உறவுகளின் உண்மையான அடித்தளம் என்பது பணம் அல்ல, மரியாதை, புரிதல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் துணிச்சலான முடிவுதான் என்பதை இந்த கதை நமக்கு கூறுகிறது. பிறருடைய கௌரவத்தை காக்கும் துணிச்சல் யாரிடம் இருக்கிறதோ அவரே உண்மையான மாமனிதர். அன்று அஜய் ஒரு பெண்ணை திருமணம் செய்யவில்லை, மாறாக ஒரு தந்தையின் மானத்தையும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் காப்பாற்றினான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.